வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன். இது சிபிஎல்லின் சிந்தனை களம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு குடியை மட்டுமல்ல குலத்தையும் கெடுக்கும் என்கின்ற ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முருகன் சுமதி இந்த தம்பதிக்கு அர்ஜுனன் என்ற ஒரு 14 வயது மகன், 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மகன். முருகனுக்கு குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கத்தினால கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். குடிச்சிட்டு வந்தாலே மனைவிக்கும் கணவனுக்கும் கண்டபடி சண்டை நடக்கும். இதில் என்ன ஆகிப்போச்சு, ஒரு நாள் மனைவி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் குடிச்சிட்டு 2வது ரவுண்டுக்கு வெளியே போயிட்டு வந்துட்டாரு. நடுவில் அந்த அம்மா கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, மனைவியை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேகமாக போனவர் வெளியே இருந்த அம்மி கொள்ளவை எடுத்துகிட்டு போறாரு. அந்த அம்மாவை இன்னைக்கு அடித்து காலி பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போனால் போர்வையில் படுத்து கிடந்திருக்கு. அது மனைவி நினைச்சிட்டு அம்மிக்கல்லை தூக்கி தலையில் போட்டார். அலற சத்தத்தை கேட்டு பார்த்தா அது அவருடைய மகன் அர்ஜுனன், 14 வயது மகன். மனைவியை கொல்வதற்கு பதிலாக மகனை கொன்று விட்டார். இது கதை இல்லை. பண்ருட்டிக்கு அடுத்த அங்குசெட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஜூலை 19, 2022 அன்று நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் என்று நாம் எல்லோரும் தினமும் ஒரு தடையாவது காதில் வாங்குவோம், இல்லை படித்து பார்ப்போம். திரைப்படத்திலேயோ இல்லை தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையோ அல்லது நிறைய விளம்பரங்களிலேயோ நாம் பார்க்கலாம். ஆனால் யார் அதை உணர்றது? கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. மனைவி கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. கணவன் மனைவியை தண்டிப்பதற்கு அம்மிகளை தூக்கிட்டு போய் பெற்ற மகனையே கொன்று விட்டார். வாலிப வயதில் வளர்ந்து பலன் தரக்கூடிய அந்த பக்குவத்தில் இருந்த மகனை கொன்று போட்டார். யாருக்கு இழப்பு? இந்த பேரிழப்பை யார் ஈடு செய்ய முடியும்? சுற்றித் திரிந்த முருகனை போலீசார் கைது செய்தார்கள். விளக்கம் கேட்டு என்ன சொல்ல முடியும்? கோபித்து கொண்டு போன மனைவியை கூப்பிட்டு விசாரித்தார்கள். என்ன சொல்ல முடியும்? இழந்தது அவர்களுடைய ஒரே மகனே அல்லவா? சிந்திப்போம். குடி எவ்வளவுக்கு நம்மை மழுங்கடிக்க செய்கிறது? குடிப்பழக்கம் எந்த அளவிற்கு நம்மை மழுங்கடிக்க செய்கிறது என்பதற்கு இந்த உண்மை நிகழ்ச்சி ஒரு உதாரணமாக இருக்கும். இன்றும் நிறைய குடிப்பழக்கத்தினால் நடைபெறுகின்ற தீமைகளை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் யார் எப்படி போனால் எனக்கென்ன என்று அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிற கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் ஒருவர் சமீபத்தில் நடித்த ஒரு திரைப்படத்தில் கூட அடிக்கடி குடிப்பதும் சிகரெட் புகைப்பதுமாகவே அந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகளை அமைத்து கொடுத்திருப்பார்கள். இதை பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களை பின்பற்றுகிறவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். குடிப்பதை நிறுத்துவதற்கு முயற்சி செய்வோம். நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளம்பெண் நீண்ட நாட்களாக குடிப்பழக்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய போராட்டத்தை யாரும் சக்சஸா பார்க்கவே இல்லை. அது மிகப்பெரிய தோல்வியாகவே தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அரசு மதுக்கடைகளை மூடுவதற்கு நாம் முயற்சி செய்வதை விட குடி பழக்கத்திலிருந்து மீள்வதற்கு ஒவ்வொரு தனிநபரும் முயற்சி செய்தாலே மதுக்கடைகள் மூடப்படும். குடிப்பது, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவது, இது ரெண்டுமே தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. நான் என்ன மனசுல நினைக்கிறேனோ அதை செய்யறேன். டீ குடிக்கணுமா டீ குடிப்பேன், சாராயம் குடிக்கணுமா சாராயம் குடிப்பேன். இது நான் எடுக்க வேண்டிய முடிவு. இந்த முடிவை எடுப்பதற்கு இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களையே அழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சிந்திப்போம். நான் குடிப்பது எதற்காக? குடிப்பதனால் எனக்கு என்ன கிடைக்கிறது? குடிப்பழக்கத்தினால் எனக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுகிறது என்பதை ஒவ்வொருவரும் சிந்திப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை நபர்கள் குடிப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்ப்போம். குடியை மட்டுமல்ல
குலத்தையும் கெடுக்கும் என்பதற்கு மேற்சொன்ன நிகழ்ச்சி ஒரு நல்ல உதாரணம். எனவே குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். குடிப்பழக்கம், அதை மறக்கடிப்போம். மனிதம் காப்போம். வாழ்க மகிழ்வுடன். நீண்ட நாளாக நிறைய பேருக்கு விக்கல் இருந்துகிட்டே இருக்கும். விக்கல், மயக்கம், இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யலாம்னா, தினந்தோறும் மாதுளை சாறு சாப்பிடுங்க. மாதுளையை பால் கலக்காம, சர்க்கரை கலக்காம, ராவா ஸ்குவாஷ் பண்ணி சக்கையா பிழிஞ்சு, முடிஞ்சா தேன் கலந்து அல்லது கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அல்லது வெந்நீரோ கலந்து குடிச்சு பாருங்க. உண்மையிலேயே இந்த விக்கல் பிரச்சனையும் தினந்தோறும் ஏற்படுகிற மயக்கம் சூழ்நிலையும் மாற்றம் பெறும். இதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவோம். வாழ்க மகிழ்வுடன்.